ஓம் நம சிவாய. இந்தியாவில் மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடர்னு பார்த்திங்கன்னா அது ஆரவல்லி மலைத்தொடர். ரொம்ப பழமையானது. 2000 ஆண்டுகளுக்கு மேலே அது உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கையான மலைத்தொடரை சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு தீர்ப்பில் தரமட்டமாக ஆக போகுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 100 அடிக்கு மேலே இருக்கிறது ஆரவல்லி மலைத்தொடர், அது கீழே இருக்கிறது ஆரவல்லி குன்றுங்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டால் மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லோரும் நினைப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தீர்ப்பு கிடைக்கணும். உண்மையாகவே இங்கே கிடைக்காத பொய்யான தீர்ப்பு எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் தாங்க கிடைக்கும். அதுக்கு சான்று தான் இது. இயற்கையாகவே அமைந்த அந்த மலைத்தொடரை நம்மளால் கண்டிப்பாக உருவாக்கவே முடியாது. அப்படி இருக்கிறத இந்த ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கிட்ட காசு வாங்கிட்டு இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதானி அம்பானி போன்றவர்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்தியாவில். ஆனால் நம்ம இன்னும் மோசமாகிட்டு தான் இருக்காங்க மக்களோட நிலமை. ஏற்கனவே டெல்லியில் மாசு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த ஆரவல்லி மலைத்தொடரை அழிச்சிட்டிங்கன்னா இருக்கிறவங்க எல்லாமே சாக வேண்டியதாக வேறு வழி இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் அரணாக இருக்கிறது இந்த ஆரவல்லி மலைத்தொடர். பல உயிரினங்களோட வாழ்வாதாரமே இந்த ஆரவல்லி மலைத்தொடர். இதை அழிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்னே தெரியலை. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இயற்கை சூழல் மாற்றமடைந்து மக்கள் இறப்பு நேரிடும்.